கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற வேத பகுதி மத்தேயு 5ஆம் அதிகாரம் 45. இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதியுள்ளவர்கள் மேலும் அநீதியுள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். இங்கே பார்க்கும்போது இப்படி செய்வதனால் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம மேலே பார்க்குறோம், சத்துருக்களை சிநேகிக்கிறது, சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கிறது, பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்கிறது, நிந்திக்கிறவங்களுக்காக நம்மளை துன்பப்படுத்துங்கிறவங்களுக்காக ஜெபம் பண்ணுறது. அப்படின்னா இந்த மாதிரி காரியங்களை செய்வதனாலே நம்ம பரலோகத்தில் இருக்கிற பிதாவுக்கு பிள்ளைகளாய் இருக்கிறோம். அப்போது இந்த 4 காரியங்கள் நம்ம செய்தால் மட்டும்தான் பரலோகத்தில் இருக்கிற தேவனுக்கு பிள்ளைகளாய் இருக்க முடியும். ஒருவேளை நாம் சத்துருக்குள்ளே நம்ம நேசிக்கலை, இல்லைன்னா சபிக்கிறவங்கள ப்ளஸ் பண்ணலை, பகைக்கிறவங்களுக்கு நம்ம நன்மை செய்யலை, நம்மளை நிந்திக்கிறவங்களுக்காக துன்பப்படுத்துகிறவங்களுக்காக ஜெபிக்கலை அப்படின்னா நம்ம பரலோகத்தில் இருக்கிற தேவனுக்கு பிள்ளைகளாக இருக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. இது மிகவும் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஏன்னா இயேசு, அதாவது தேவன், தீயோர் மேலும் நல்லோர் மேலும் சூரியனை உதிக்க பண்ணி நீதியுள்ளவர்கள் மேலும் அநீதியுள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார் சொல்லி பார்க்குறோம். அப்போது தேவன் எல்லாருக்கும் நன்மை செய்கிறார். ஆண்டவர் பிள்ளைகளுக்கும் மழை பெய்து, ஆண்டவர் பிள்ளைகள் அல்லாதவர்களுக்கும் மழை பெய்து, ஆண்டவர் பிள்ளைகள் மேலேயும் சூரியன் உதிக்குது, ஆண்டவர் பிள்ளைகள் அல்லாதவர்கள் மேலேயும் சூரியன் உதிக்குது. அப்படின்னா நம்மளும் எல்லாருக்கும் நன்மை செய்ய வேண்டும். எப்படி தேவன் எல்லாருக்கும் நன்மை செய்தாரோ அது போலவே நாமும் நன்மை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே நாம் யாருக்கும் எந்த மக்களுக்கும் விரோதமாக நாம் செய்யாதபடிக்கு நாம் எல்லாருக்கும் நன்மை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். காரணம், பாவிகளாக இருந்த நம்மை அல்லவா தேவன் நேசிக்கிறார். நம்மை நேசித்து நம்மை ரட்சித்து பரிசுத்தப்படுத்தி அவருடைய பிள்ளைகளாக மாற்றினார். ஆகவே நாமும் மற்றவர்களை நேசிப்போம். நாம் மற்றவர்களை நேசிக்கவில்லை, நாம் மற்றவர்களை மன்னிக்கவில்லை என்றால் தேவன் நம்மேல் பிரியமாக இருக்க மாட்டார். ஆகவே நாம் கேட்ட இந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து வாழுவோம். ஆமென்.